அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். வெள்ளிக்கிழமை என்பது லக்ஷ்மி தேவிக்கு மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் கிராம்பை வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கும், பண ஈர்ப்பு சக்தி உண்டாகும். வெள்ளிக்கிழமையில கிராம்பை இப்படி பயன்படுத்தும் போது லக்ஷ்மி தேவி உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு 16 விதமான செல்வத்தையும் வழங்குவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும், வெள்ளிக்கிழமையில எப்படி செய்யணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை அன்று சில எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் பணவரவு உண்டாகும். வெள்ளிக்கிழமையில குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மாதிரி வெள்ளிக்கிழமையில தானம் செய்யறது அப்படிங்கிறதுமே ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. வெள்ளிக்கிழமையில சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வெள்ளிக்கிழமை ரொம்ப மங்களகரமான நாள். அந்த நாளில் முடி வெட்டக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, நகை அடமானம் வைக்கக்கூடாது. இது மாதிரி விஷயங்கள்லாம் வெள்ளிக்கிழமையில நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமையில கிராம்புக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றிலை, ஒரு கிராம்பு, ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அல்லது சாதா கற்பூரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கையில் வெத்தலையை வச்சு அந்த வெத்தலை மேலே ஒரு கிராம்பையும் கற்பூரத்தையும் வச்சுட்டு ஓம் க்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லணும். இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன், பார்த்தே சொல்லுங்கள், தவறு கிடையாது. எந்த நேரத்துலலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க, அல்லது மாலை விளக்கேற்றுவீங்க இல்லையா, அந்த நேரத்தில் செய்யுங்க. சுக்கிரகோரை நேரத்தில் செய்கிறதும் கூடுதல் சிறப்பு. காலை 6 to 7 அல்லது இரவு 8 to 9 வரக்கூடிய சுக்கிரகோரை நேரத்திலையும் இந்த கிராம்பு பரிகாரத்தை செய்யலாம். ஏன்னா சுக்கிரகோரை நேரத்தில் கிராம்புக்கும் பச்சை கற்பூரத்துக்கும் அதீத சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை நாம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக உண்டாகும், அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இப்போ மந்திரம் சொல்லியாச்சு. இப்போ அந்த வெத்தலையை அப்படியே நீங்கள் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க. இந்த பரிகாரத்தை செய்யும்போது மகாலட்சுமி தாயாருக்கு கல்கண்டு போட்டு பாலை நிவேதனமாக வச்சுக்கோங்க. நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. நெய் தீபம் வடக்கு திசையை நோக்கி இருக்கணும். வச்சு முடிச்சுட்டு மனதார உங்கள் பிரார்த்தனை என்ன உங்களுக்கு பிரார்த்தனை இருக்கோ அதெல்லாம் வேண்டிக்கோங்க. மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபடுறோம் அப்படின்னாலே நம்ம செல்வந்தராகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வழிபடுவோம். செல்வந்தராகணும், கடன் தீரணும்னு சொல்லி மனதார வழிபட்டுட்டு அந்த கிராம்பையும் அந்த பச்சை கற்பூரத்தையும் எடுத்து கொஞ்சம் நெய் ஊற்றி ஒரு பழைய அகல் விளக்கில் வச்சு எரிச்சிருங்க. அவ்வளவே தான். இதை வீட்டுக்குள்ளேயும் செய்யலாம், பூஜை ரூம்லேயும் செய்யலாம், வெளியில் போயும் செய்யலாம். அந்த எரிக்கிறத நீங்கள் எந்த இடத்துலனாலும் வச்சு தாராளமாக செஞ்சுக்கலாம். அந்த வெத்தலையை நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த வெத்தலையை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் இல்லையா? வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம். இதை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா ஆன்மீக செய்தியை பரப்பும் போது இப்போ சப்போஸ் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா இப்போ அடுத்தவங்களுக்கு சொல்கிறோம், அவங்க அதை செய்யும் போது அதற்கான பலன் நமக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க, சொல் பேச்சு கேட்டு நடக்க, செல்ஃபோன் பழக்கத்திலிருந்து விடுபட சர்வகுரு வசிய தாயத்து. இந்த தாயத்து பல அற்புதங்களை கொண்ட ஒரு தாயத்து. இந்த தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வந்து சேரும், நீங்கள் அதை பார்க்க முடியும். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரியவா அருளாலும் அன்னை மகாலட்சுமியின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.